இனியன்தான் தனது மாமா சேதுவிடம் சொல்லி சிம்மனை கொல்ல திட்டமிட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு சிம்மன் அதிர்ச்சியில் உறைந்திருக்க அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. மர்ம நபரை ஒரு கையில் பிடித்து கொண்டு மறு கையில் அழைப்பை ஏற்று காதில் வைத்து பேசினான். பாஸ், நான் தான் கிருஷ்ணா பேசுறேன். சேதுவை என்ன செய்யட்டும்? அவனை போட்டு தள்ளிடவா என்றான். வேண்டாம் கிருஷ்ணா, அவன் எதுவும் பண்ணிடாத. நான் அவனை அவ்வளோ சுலபமா சாக விட போறதில்ல. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, இன்னைக்கு நைட்டு நான் அவனை மீட் பண்ணி பேசிக்கிறேன் என்றான் சிம்மன். கிருஷ்ணா உடனே சேதுவின் இருப்பிடத்தை நரசிம்மனின் அலைபேசிக்கு அனுப்பி வைத்தான். அதன் பிறகு நரசிம்மன் கோவத்தோடு அந்த நபரை பார்க்க அந்த நபர் பயத்தில் நடுங்கியபடி, எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் அவங்க சொன்னதை மட்டும்தான் செஞ்சேன், மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் என்று கெஞ்சினான். நீ தான் சுகன்யா அக்கா லெல்லிய லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தினவனா? நீ தான் அவளை போதைக்கு அடிமையாக்குனியா என்றான். அவன் ஆமாம் என்பது போல தலையை அசைத்து கொண்டே சிம்மனிடம் கெஞ்சினான். சிம்மனுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. சிம்மன் அவனுடைய காலரை பிடித்து, நீ விட்டுடுங்கன்னு சொன்னா நான் உன்னை போக விடுவேன்னு நினைச்சியா? மன்னிக்க கூடிய தப்பா நீ பண்ணியிருக்க, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா என்று கேட்டுக்கொண்டே நரசிம்மன் அந்த நபரின் தலையை தூக்கி டெலிபோன் பூத்தை நோக்கி அடித்தான். பலத்த சத்தத்துடன் டெலிபோன் பூத் முழுவதும் ரத்தம் சிதறியது. அந்த நபரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவன் நிலை தடுமாறி தரையில் விழுந்தான். சிம்மனின் தாக்குதலால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் அந்த நபர் தன் வாழ்நாள் முழுவதும் இயல்பு நிலையில் இருக்க முடியாதபடி செய்துவிட்டான். சேதுவை பொறுத்தவரை நரசிம்மன் இன்று இரவு அவரை சந்திக்க திட்டமிட்டிருந்தான். சில மணி நேரங்களுக்கு பிறகு சுகன்யா சிம்மனுக்கு போன் செய்தாள். சிம்மா, நீ எங்க இருக்க? உனக்கு என்னாச்சு? நீ நல்லா இருக்கல்ல? உன்னை ரவுடிங்க அட்டாக் பண்ணாங்களாமே, உன் கூட ஒரு பொண்ணு இருந்தாளே, அவ இப்ப எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்காளா? அவளுக்கு ஒன்றும் ஆகலல்ல என்றாள். ஏய், இரு இரு, என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் என்றான் சிம்மன். நீ முதல்ல சொல்லு சிம்மா, நீ எப்படி இருக்க என்று மீண்டும் தவிப்போடு கேட்க, கவலைப்படாத சுகன்யா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல என்றான். அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அவளும் நல்லா தான் இருக்கா, ஷீ இஸ் ஆல் ரைட். என்ன ஒண்ணு, அந்த பொண்ணோட அண்ணன் தான் என்னை புரிஞ்சிக்காம தாறுமாறா பேசிட்டான், அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்றான் சிம்மன். ஐ எம் ரியலி சாரி சிம்மன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, இனிமே என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே அழுதாள். ஏய் சுகன்யா, இப்ப எதுக்கு நீ அழற? அதான் எனக்கு ஒன்றும் ஆகலல்ல. சரி, இப்பவாச்சும் சொல்லு, உனக்கு யார் இதை சொன்னாங்க என்றான். அந்த ராஸ்கல் இனியன் தான் எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். நீ கவலைப்படாத சிம்மன், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும், இதை நானே பாத்துக்கிறேன், இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றாள். நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன பண்ண போற? முதல்ல அதை சொல்லு. அந்த ராஸ்கல் என்ன சொன்னான் என்று கடுமையான துணியில் கேட்க, அவன் என்ன மிரட்டினா. நான் மட்டும் அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலனா உன்னையும் அணுவையும் கொன்னுடுவானா. என்ன மிரட்டினா சிம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் போலீஸ் கால் பண்ணி பார்த்தேன், அவங்க கூட அந்த சேதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க என்றாள். சிம்மன் தாழ்ந்த குரலில், முதல்ல இப்படி அழுகிறத நிறுத்து சுகன்யா, எனக்கு அணு நீ ரெண்டு பேருமே முக்கியம். உங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஆபத்தும் வர நான் விட மாட்டேன், இது என் பொறுப்பு என்றான். நரசிம்மனின் வார்த்தைகளை கேட்ட சுகன்யா ஒரு கணம் தயங்கி பின்னர் உறுதியாக, சரி, நீ என்ன சொல்றியோ அப்படியே செய்யற சிம்மா என்றாள். எஸ், பட் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று சொல்லிவிட்டு நரசிம்மன் அழைப்பை துண்டித்துவிட்டு மருத்துவமனைக்கு திரும்பினான். ஆனந்தும் காசிநாதனும் அவனை வித்தியாசமாக பார்த்தபடி, நீ மனுஷனா இல்ல பேயாடா என்றான். சிம்மா, நீ திடீர்னு எங்க போயிட்ட? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்றார் காசிநாதன். அது அது நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சு ஒருத்தர் ரோட்ல போறது பார்த்தேன், அதான் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தான். சரி, இந்த ஹாஸ்பிட்டல்ல படிக்கட்டு இருக்கு, லிஃப்ட் கூட இருக்கு, அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா என்றான் ஆனந்த். சிம்மன் தலைப்பை மாற்றும் விதமாக காசிநாதனிடம், அணு இப்போ எப்படி இருக்கா என்று கேட்க, அணு இப்போ நல்லாதான் இருக்கா என்றார் காசிநாதன். கிட்டத்தட்ட இரவாகி விட்டதால் ஊரே அமைதியாக இருந்தது. இரவு வரும்போது பகல் முழுவதும் மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் பலரும் பல்வேறு பொழுதுபோக்கு இடங்களில் தங்கள் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள நினைத்தார்கள். அங்கே ஒரு ஆடம்பரமான பில்டிங்கில் ஒரு நபர் சட்டையின்றி சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அது வேறு யாரும் அல்ல, சேதுதான். அந்த அறையில் சில மணல் மூட்டைகள் தொங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரம்
சேதுவுக்கு எதிரில் அடியாட்கள் சிலர் மண்டியிட்டு அமர்ந்திருந்தார். திடீரென்று சேது தன் கையில் இருந்த கண்ணாடியால் அவர்களது தலையை உடைக்க ஒயின் கிளாஸ் துண்டு துண்டாக உடைந்து அவன் முகத்தில் ரத்தம் வழிந்தது. பாஸ், எங்களை மன்னிச்சிடுங்க பாஸ், இனிமே இப்படி பண்ணவே மாட்டோம் பாஸ், எங்களை விட்டுடுங்க பாஸ் என்று நடுங்கும் குரலில் கெஞ்சினார்கள். மன்னிப்பா? இந்த சேது கிட்ட மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. இந்த முறை நான் உங்களை மன்னிச்சு விட்டுட்டேனா மற்றவங்களுக்கும் என் மேல இருக்கிற பயம் போயிடும். தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலான்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்று சொல்லிக்கொண்டே அங்கே நின்று கொண்டிருந்த அடியாளுக்கு ஜாடை காட்ட கூரையில் தொங்கிக் கொண்டிருந்த மணல் மூட்டையை கீழே இழுத்து தரையில் வீசினான். நிலத்தில் விழுந்த மணல் மூட்டை பலத்த சத்தம் எழுப்பியது. மணல் மூட்டையில் இருந்த ஜிப்பரை திறக்க அதில் ஒரு நபர் அடிபட்ட நிலையில் இருந்தான். சேது, சேது, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து சேது, இனிமே இப்படி செய்ய மாட்டேன், சத்தியம் பண்றேன் என்று பயந்து அலறினான். அருகில் இருந்தவர்கள் அவரை அலட்சியப்படுத்தி மணல் மூட்டைக்குள் மீண்டும் தள்ளினார்கள். 2 குண்டர்கள் மணல் மூட்டையை எடுத்து சென்று மீண்டும் கூரையில் தொங்கவிட்டனர். மணல் மூட்டையில் இருந்த பரிதாபமான குரல் கத்திக்கொண்டே இருந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் மற்றவர்கள் அதை சில முறை அடித்து உதைத்த பிறகு அங்கு அமைதி நிலவியது. அப்போது இனியன் சேதுவிடம், அங்கிள், அவ வருவாளா என்று தன் கையில் இருந்த ஒயின் கிளாஸை கீழே வைத்துவிட்டு கேட்டான். நீ செஞ்ச காரியத்தால தான் போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. இப்பவும் அந்த பொண்ணு வருவாளான்னு கேக்குறியே, உன்னை என்னடா சொல்றது? அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு என்றான். அங்கிள், நான் அந்த பொண்ணுக்காக இதை செய்யல, இது என் பெருமைக்காக. என்ன ஒருத்தி வேண்டான்னு சொன்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அவளுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும். எனக்கு அவ கூட கொஞ்சம் விளையாடணும். நான் அவ கூட விளையாட விரும்புறேன். அதுக்கப்புறம் அவளை வெளிநாட்டுக்கு வித்துடணும் என்று கடுமையான துணியில் கூறினான். இந்த வைராக்கியத்தை பிசினஸ்ல போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ எங்கேயோ போயிருப்ப. கவலைப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி அவ வருவா. அவ ஒரு பொண்ணு, கண்டிப்பா நம்ம மிரட்டலுக்கு பயந்துதான் ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே சேது பயங்கரமாக சிரித்தான். இனியனின் தந்திர திட்டம் பலிக்குமா? இந்த வைராக்கியத்தை பிசினஸ்ல காட்டியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் நீ எங்கேயோ போயிருப்ப. கவலைப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி அவ வருவா. அவ ஒரு பொண்ணு, கண்டிப்பா நம்ம மிரட்டலுக்கு பயந்துதான் ஆகணும். தன்னோட அக்காவையும் ஃப்ரெண்டையும் காப்பாத்தணும்னா இங்க வந்துதான் ஆகணும்னு அவளுக்கு தெரியும்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ ஷோ தான். டேய், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா என்று சொல்லி சேது பயங்கரமாக சிரித்தான். இனியன் மிகவும் கவனமாக பேசிக் கொண்டிருந்தான். சேதுவிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை சேதுவுக்கு கோபம் வந்துவிட்டால் அவனையும் ஒரு மணல் மூட்டையில் வைத்து அடித்து இரக்கமே இல்லாமல் கொன்று விடுவான். அப்போது செக்யூரிட்டி உள்ளே ஓடி வந்து, பாஸ், நம்ம பங்களாவுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கா பாஸ், இனியன் ஐயாவை பார்க்கணுமா என்று தலையை சொரிந்து கொண்டே கூறினான். அதை கேட்டவுடன் இனியன் முகம் பிரகாசமாகிவிட்டது. மாமா, நீங்க சொன்னது கரெக்டு தான். நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படி. நான் தேவையில்லாம சேதாரம் பண்ணிட்டேன்னு என் மேல கோவப்பட்டீங்கள, இப்ப பாத்தீங்களா அந்த பொண்ணு பயந்து போய் எப்படி ஓடி வந்திருக்கா பாருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்த இனியன் செக்யூரிட்டியை பார்த்து, நீ என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க? சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாடா அந்த தங்கத்தை. இந்த நாளுக்காக தான் நான் எத்தனை நாள் காத்து நின்றேன் தெரியுமா? நிக்காதடா, போ, போய் உடனே அவளை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துடா என்று உற்சாகத்தோடு கூறினான். அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்க சிறிது நேரத்திற்கு பிறகு சுகன்யா மெதுவாக உள்ளே நுழைந்தாள். சபாஷ் டார்லிங், கடைசியா நீ வந்துட்டல. முன்னாடியே நீ என் பேச்ச கேட்டிருந்தேன்னு வையேன், நான் எதுக்காகமா இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? நான் எதுக்காக உன் அக்காவை போதை மருந்துக்கு அடிமையாக்க போறேன்? சொல்லு பார்க்கலாம். நீயும் சரி நானும் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என்றான். அந்த அறையில் எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிதறி இருப்பதை பார்த்து அவள் நடுங்க ஆரம்பித்து விட்டாள். அவள் பயப்படுவதை உணர்ந்த இனியன், என்ன டார்லிங், ரத்தத்தை பார்த்து பயந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், நீ ஒன்னும் பயப்படாத என்றான். இனியா, இவதான் நீ சொன்ன பொண்ணாடா என்றான் சேது. இவதான் மாமா, இவ மேலதான் எனக்கு ஆசை. இவளுக்காக தான் நம்ம ஆளு ஒருத்தனை வச்சு
இவங்க அக்காவை லவ் பண்ண வச்சு அவளை போதைக்கு அடிமையாக்கி அதுக்காக உங்ககிட்ட வந்து கடன் வாங்க வச்சேன். அப்பவாவது என் வலையில சிக்குவான்னு நினைச்ச மாமா. ஆனா அப்போ கூட இவ என் வலையில சிக்கவே இல்ல. அதான் அடுத்தடுத்து சில பல சம்பவங்கள் செய்ய வேண்டியதா போச்சு. இவ அக்கா இன்னும் போதைக்கு அடிமையாதான் இருக்காளா என்று சேது கிண்டலாக கேட்க, அது தெரியல மாமா. ஆனா இவ மட்டும் என் பேச்ச கேட்கலன்னு வைங்களேன், அவ காலம் முழுக்க போதைக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான் என்றான். அதான் நான் வந்துட்டேன்ல, தயவு செஞ்சு இனிமேலாவது எங்க அக்காவை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ் என்றாள். அது நீ நடந்துக்கிறத பொறுத்தது டார்லிங் என்று சொல்லிக்கொண்டு நயவஞ்சகமாக சிரித்துவிட்டு, சரி இப்ப மண்டி போட்டு உட்கார்ந்து இந்த மாமா பக்கத்துல அப்படியே வா பாப்போம் என்றான். சுகன்யாவுக்கு என்னவோ போல் இருந்தது. அங்கே அத்தனை பேர் இருக்கும் இடத்தில் இனியன் தன்னை அருகில் அழைத்தது அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அவள் தன் உதடுகளை கடித்துக் கொண்டு அவமானத்தை தாங்கிக் கொண்டாள். அவள் தரையில் மண்டியிட்டு இனியனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சென்றாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. சுகன்யா தன்னை நோக்கி மண்டியிட்டு வருவதை பார்த்த இனியன் உற்சாகத்தோடு அவளை பார்த்து சிரித்தான். அவளை தொட்டு ரசிக்க வேண்டும் என்ற நெருப்பு அவனுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது. தனக்கு அருகில் வந்த பிறகு இனியன் அவள் கன்னத்தை உயர்த்தி ஒரு பொல்லாத புன்னகையை வெளிப்படுத்தினான். என்ன வேண்டான்னு சொன்னல, உனக்கு என்ன பிடிக்கல இல்லையா? விதிய பாத்தியா, உன்னை என்கிட்டயே கூட்டிட்டு வந்திருக்கு. இனி நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னை சந்தோஷப்படுத்திட்டே தான் இருக்கணும். அப்படி செஞ்சா உங்க அக்காவையும் அந்த டாக்டரையும் விட்டுடுறேன் என்றான். எதுக்காக என் அக்காவை கஷ்டப்படுத்துற? அதான் நான் வந்துட்டேன்ல. சிம்மனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு அவனை இதுல சம்பந்தப்படுத்தாது. அவனை விட்டுடு பிளீஸ் என்று கெஞ்சினாள். அவள் வாயிலிருந்து சிம்மன் என்ற பெயரை கேட்ட இனியன் ஆவேசம் அடைந்தான். அடச்சி, அவன் பேரை சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிட்டேடி. இந்த நல்ல நேரத்துல தேவையில்லாம அவன் பேரை ஞாபகப்படுத்திட்டியே. வா, உடனே வந்து என்னை கட்டிப்பிடி, எனக்கு முத்தம் கொடு, அதுக்கு முன்னாடி உன் ட்ரெஸ்ஸ கலட்டு என்று சொல்லிக்கொண்டே அவளை அறைந்தான். வலியை பொறுத்து கொண்டு சுகன்யா முன்னோக்கி நகர்ந்து தன் துப்பட்டாவை மெதுவாக விலக்கினாள். அவளது மயக்கும் உருவம் பளிச்சிட்டது. அதை பார்த்த சேது, டேய் இனியா, இந்த பொண்ணு மேல நீ இவ்வளோ ஆர்வம் காட்டினதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லடா என்றான். அங்கிருந்த அனைவரும் சுகன்யாவை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இனியனின் கண்கள் காமத்தின் நெருப்பில் பற்றி எரிந்தது. எல்லாத்தையும் கலட்டு என்றான் இனியன். சுகன்யா தயங்கி நின்றாள். என்ன செய்வதென்று தெரியாமல் ஜிப்பரை கலட்டப் போகும் நேரத்தில் சட்டென நிறுத்தி கொண்டாள். அந்த நேரத்தில் அவன் முகத்தில் பலமாக ஒரு குத்து விழுந்தது. சுகன்யா இனியனை ஓங்கி ஒரு குத்து விட்டாள். நீ என்ன பண்ற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி என்று அலறிக்கொண்டு எழுந்தான். மற்ற அடியாட்கள் அவளை பிடித்திருக்க ஒரு கசப்பான புன்னகையுடன் அவளை நோக்கி நடந்தான். அடியாட்கள் சிலர் சுகன்யாவை இறுக்கி பிடித்து கொண்டார்கள். தன்னுடைய கதை முடிந்துவிட்டது, இன்னும் சில வினாடிகளில் இனியன் தன்னை கொன்று விடுவான் என்று நினைத்து கண்களை மூடிக்கொண்டிருந்த சுகன்யா சிம்மனின் குரலை கேட்டு திடுக்கிட்டு கண்களை திறந்தாள். சிம்மன் அந்த அறைக்குள் நின்று கொண்டிருந்தான். நீயா? நீ எப்படிடா உள்ள வந்த? இது இந்த சேதுவோட கோட்டை, சுத்தி அடியாளுங்க இருப்பாங்களே, என்ன கேட்காம ஒரு காக்கா கூட உள்ள வர முடியாது. நீ எப்படிடா வந்த என்றான் சேது. இப்போ அதுவும் அவன் முக்கியம், என்னடா பாக்குறீங்க? அவளை விட்டுட்டு அவனை காலி பண்ணுங்கடா என்றான் இனியன். ஆனால் சுகன்யாவை பிடித்து கொண்டிருந்த அடியாட்கள் அசையாமல் இருந்தனர். திடீரென அவர்கள் அனைவரும் அப்படியே தரையில் சரிந்து விழுந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரின் மார்பிலும் ஒரு முள்ளு இருந்தது. அது அவர்களுடைய இரத்த ஓட்டத்தை மாற்றி அமைத்து உடனடியாக அவர்களை கொன்றுவிட்டது. இது சிம்மனின் வேலைதான் என்பதை உணர்ந்த சுகன்யா சிம்மா என்று கத்திக்கொண்டே விரைந்து ஓடி வந்து சிம்மனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். சிம்மன் அவளை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டு, நான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன், அப்புறம் எதுக்காக இங்க வந்த என்று கடுமையான தொனியில் கேட்டான். என்னை மன்னிச்சிடு சிம்மா, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி செஞ்சேன். மறுபடியும் இவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் என்று அழுதாள். தயவு செஞ்சு இனிமேலாவது நான் சொல்றது கேளு என்று சொல்ல அவள் பணிவோடு தலையை அசைத்தாள். சரி, இப்போ நேரம் இல்ல, என் பின்னாடி வந்து நெல்லு, முதல்ல இவனுங்களை சமாளிச்சுட்டு வரேன் என்று சொல்ல சுகன்யா தலையசைத்து ஒதுங்கி நின்றாள். சுகன்யா தன் கண்ணெதிரிலேயே சிம்மனை அணைத்துக் கொள்வதை பார்த்த இனியனால் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதே நேரம்
சேதுவுக்கு சிம்மன் எப்படி தன் கோட்டைக்குள் நுழைந்தான் என்று ஆச்சரியம் இருந்தது. இருவருமே அவனை முறைத்து கொண்டிருந்தார்கள். சிம்மனும் சுகன்யாவும் அங்கிருந்து தப்பி செல்வார்களா? தொடரும். நரசிம்மன் அந்த பங்களாவுக்குள் நுழைவதற்கு முன் வெளியில் இருந்த அடியாட்களை அடித்து நொறுக்கிவிட்டுதான் உள்ளே வந்திருந்தான். அவனுடைய திறமையும் வலிமையும் உண்மையில் சேதுவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சபாஷ் சிம்மா, உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. இது என் கோட்டை. இதுக்கு முன்னாடி யாருமே என்ன மீறி நுழைஞ்சதே இல்லை. அப்படி நுழைய நினைச்ச யாரையும் நான் உயிரோட விட்டதும் இல்லை என்றான். அப்போ நீங்க தான் சேதுவா என்றான் சிம்மன். ஆமா, நான் தான் சேது என்றான் சேது. சிம்மன் ஒரு தடிமனான பையை எடுத்து சேதுவை நோக்கி வீசினான். இத கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க என்று சொல்ல சேது குழப்பத்தோடு அந்த பையை திறந்து பார்த்தான். அந்த பைக்குள் பல புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் இருந்தது. சிறிது நேரம் அவற்றை புரட்டி பார்த்த சேது அதிர்ச்சி அடைந்து விட்டான். என்னாச்சு மாமா, அதுல என்ன இருக்கு? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க என்றான் இனியன். பல ஆண்டுகளாக அவன் செய்த குற்றங்களின் ஆதாரங்களும் புகைப்படங்களும் அதில் தெளிவாக இருந்தது. அதை பார்த்த சேது மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல் போன்ற குற்றங்களில் இதுவரை யாருக்குமே கிடைக்காத ஆதாரங்கள் எல்லாம் அதில் இருந்தது. இதுவரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கு ஆதாரமே கிடையாது. அதனாலதான் நான் போலீஸ்காரங்க கண்ணில் கூட விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தேன். இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது என்றான் சேது. அது இப்ப முக்கியம் இல்ல. இந்த ஆதாரங்கள் போலீஸ் கைக்கு போனா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. உனக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லாததுனாலதான் இத்தனை நாள் போலீஸ்காரங்க உன்னை விட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கிடைச்சா அடுத்து வாழ்நாள் முழுக்க நீ ஜெயில தான் இருக்கணும் என்றான் சிம்மன். சேது பல வருடங்களாக போலீசுக்கு சவாலாக இருந்தான். அவன் செய்த குற்றங்களுக்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதாரம் இல்லாததால் அவனை நெருங்க கூட முடியவில்லை. ஆனால் சிம்மன் அவன் செய்த குற்றங்களுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிப்பான் என்று சேது துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவன் இதயத்தில் ஒரு அச்சம் பரவியது. தான் நினைத்தது போல சிம்மன் அவ்வளவு சாதாரணமான நபர் இல்லை என்பதை உணர்ந்தான். பையை கீழே வைத்துவிட்டு அமைதியான புன்னகையுடன், டாக்டர் சார், நீங்க சாதாரண மனுஷனே இல்ல. இதுல இருக்கிற ஆதாரங்களை நீங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிடும். இது வரைக்கும் எனக்கு எதிராக இவ்வளவு திறமையா நடந்துகிட்டவங்க யாருமே இல்ல. உனக்கே நல்லா தெரியும், இத்தனை வருஷத்துல நான் செஞ்ச தப்பு எதையுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டா தான் என் வேலைகள் இருக்கும். என்னையே கண்டுபிடிக்கிறேன்னா நீ எந்த அளவுக்கு புத்திசாலிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். பேசாம நீ என் கூட சேர்ந்துட என்றான். நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க என்றான் சிம்மன். சரி, அப்ப நாம ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம். என்ன விட்டுணும்னா நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த பொண்ணை இங்க வர வச்சது இனியன் தான். நீ அவனை என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்ன விட்டுடு என்றான். அங்கிள், நீங்க என்ன பேசுறீங்க என்றான் இனியன். இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய மாமா தனக்கு துரோகம் செய்வான் என்று அவன் நினைக்கவே இல்லை. சிம்மன் அசையாமல் அவன் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். உன்னை நான் அவ்வளவு சுலபமா விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? சரி, உன்னை விடணும்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அருகில் இருந்த மீன் தொட்டியை காட்டி, இந்த தொட்டிக்குள்ள குதிச்சு இதுக்குள்ள நீந்து, நான் உன்னை போக விடுறேன் என்றான். இதை கேட்டவுடன் சேதுவின் இதயம் கனத்தது. அவன் அறையில் ஒரு பெரிய மீன் தொட்டி இருந்தது. அந்த மீன் தொட்டியின் அளவு 10 சதுர மீட்டருக்கும் அதிகமாக இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 100 மீன்கள் இருந்தன. அவை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவை, மிகவும் மூர்க்கமானவை. சேது ஒரு முறை அந்த மீன் தொட்டியில் ஒருவரை தூக்கி எறிந்தான். அந்த நபர் வெறும் எலும்பு துண்டுகளாக மாற 10 நிமிடங்கள் மட்டுமே ஆனது. டாக்டர், நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க என்று சொல்லிக்கொண்டே சேது தனக்கு பின்னால் துப்பாக்கியை பிடித்தபடி கேட்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல. நீங்களா இதுல குதிக்கலனா நான் உங்களை தள்ள வேண்டியதா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். திடீரென சேது தனது துப்பாக்கியை உயர்த்தி சிம்மனை நோக்கி சுட்டான். குண்டுகள் வெடித்தன. சேதுவுக்கு இதுவரை குறி தப்பியதே இல்லை. அதிலும் சிம்மன் அவனுக்கு நெருக்கத்தில் தான் இருந்தான். அதனால் அவனுடைய ஷாட் கண்டிப்பாக சிம்மன் நெஞ்சில் பாய்ந்து அவன் இறந்து விடுவான் என்று நம்பினான். ஆனால் அவர்கள் துளியும் எதிர்பார்க்காத ஒன்று அங்கே நடந்தது. தோட்டா அவன் மேல் படாமல் தவறிவிட்டது. அவனுடைய இடது தோள்பட்டையில் 2 சென்டிமீட்டர் தூரத்தில் பறந்தது. சிம்மன் அந்த புல்லட்டிலிருந்து விலகி கொண்டான். அவன் தொடர்ந்து முன்னேறினான்.
அவன் உடல் ஒரு நேர்கோட்டில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. தோட்டா எப்படி தவறியது என்று யாருக்குமே தெரியவில்லை. சேதுவின் கண்கள் திடீரென ஆச்சரியத்தில் அகலமாக விரிந்தன. அவன் தனது கைத்துப்பாக்கியை உயர்த்தி மேலும் பலமுறை சுட்டான். இருப்பினும் ஒவ்வொரு முறையும் சிம்மனின் உடலில் அந்த தோட்டாக்கள் படவில்லை. அவன் ஒரு நொடியில் சேதுவுக்கு எதிரில் வந்து நின்றான். துப்பாக்கியில் கிளிக் சத்தம் கேட்டது. ஏனென்றால் தோட்டாக்கள் தீர்ந்து விட்டன. சேது தடுமாற்றத்தோடு சிம்மனை ஒரு பேயை பார்ப்பது போல பார்த்து பயந்து நடுங்கினான். சிம்மன் அவனை பலமாக உதைத்தான். சேது அலறினான். அவன் மீன் தொட்டியின் பக்கமாக உதைக்கப்பட்டான். சிம்மன் அவனை நெருங்கி சென்று காலரை பிடித்து தூக்கினான். வேண்டா வேண்டா, என்னை கொன்னுடாத, தயவு செஞ்சு என்னை கொன்னுடாத. நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுடு என்று கெஞ்சினான். யாருக்கு வேணும் உன் பணம்? உன் பணத்தெல்லாம் நீ சாகும்போது உன் கூடவே எடுத்துட்டு போ என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் அவனை தூக்கி தொட்டியில் வீசினான். மீன்கள் வேகமாக நீந்தி சேதுவின் மீது பாய்ந்தன. அவன் கடுமையாக போராடினான். ஆனால் அவனால் யாரையும் உதவிக்கு அழைக்க முடியவில்லை. சில நொடிகளில் மீன் தொட்டி முழுவதும் இரத்தமாக மாறியது. சிறிது நேரம் போராடிய பிறகு சேது அமைதியாகிவிட்டான். தொட்டியில் அவனுடைய எலும்பு துண்டுகள் மட்டுமே மிதந்தன. அந்த ஏரியாவில் மிகப்பெரிய டான் என்று திமிர் பிடித்து சொல்லிக் கொண்டிருந்த சேது மீன் தொட்டியில் சில நொடிகளிலேயே இறந்து விட்டான். சேதுவை கொன்ற பிறகு சிம்மன் இனியனை திரும்பி பார்த்தான். தனது மாமாவின் கொடூரமான மரணத்தை பார்த்த இனியன் சட்டென சிம்மனுக்கு முன்னால் மண்டியிட்டு நடுங்கும் குரலில் கெஞ்ச ஆரம்பித்து விட்டான். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க சார். இனிமே நான் இப்படி பண்ணவே மாட்டேன். சத்தியமா இந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்றான். நீ ஒருத்தர் இல்ல, 2 பேரை கஷ்டப்படுத்தி இருக்க. உன்னை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? சரி, உனக்காக நான் ஒரு சலுகை தரேன். நீ எப்படி சாக விரும்புறன்னு நீயே சொல்லு. அந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்குறேன் என்றான். என்னை விட்டுடு சிம்மா, நான் வேணும்னே பண்ணல. எதிர்காலத்துல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் பணிவா இருப்பேன் என்று கண்ணீர் விட்டு அழுதான். அவன் சிம்மனிடம் கருணை வேண்டி கெஞ்சினான். சிம்மன் மெதுவாக அவனை நெருங்கினான். வேண்டாம் வேண்டாம், என்னை கொன்னுடாத, தயவு செஞ்சு என்னை கொன்னுடாத என்று சொல்லிக்கொண்டே அவன் பின்னோக்கி தவழ்ந்தான். சிம்மன் முன்னே வந்து அவன் காலரை இறுக பிடித்து தூக்கினான். சிம்மன் இனியனை மன்னிப்பானா மாட்டானா? வேண்டாம் வேண்டாம், என்னை கொன்னுடாத சிம்மா, தயவு செஞ்சு என்னை கொன்னுடாத சிம்மா என்று சொல்லிக்கொண்டே அவன் பின்னோக்கி தவழ்ந்தான். சிம்மன் முன்னே வந்து அவன் காலரை இறுக பிடித்து தூக்கினான். நீ உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாதான் நான் நிம்மதியா இருப்பேன் என்று கத்தினான். சிம்மன் தனது சட்டப்பையில் இருந்து ஒரு பீன்ஸ் அளவிலான பொருளை எடுத்து அதை இனியனின் வாயில் திணித்து அவனை விழுங்க வைத்தான். அதை விழுங்கியவுடன் இனியன் மூச்சு திணறி இருமினான். என்னது? எனக்கு நீ என்ன கொடுத்த என்றான். அது ஒரு பூ. இந்த பூ உன் வயிற்றுக்குள்ள போனதும் உன் இதயத்துல ஒரு பூ பூக்கும். அது ரொம்பவே வேகமா பூத்து பெருசா வளரும். அது உள்ள இருந்து உன் இதயத்தை குத்தி கிழிச்சுக்கிட்டு வெளியில வரும். அந்த நேரத்துல நீ இறந்து போறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ இறந்து போயிடுவ என்றான் சிம்மன். இதை கேட்ட இனியன் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டான். பிறகு மெல்ல தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டு, நீ என்கிட்ட பொய் சொல்ற, நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ என்னை கொல்ல மாட்ட. உன்கிட்ட இருக்கிற ஆதாரம் எல்லாம் என் மாமாவுக்கு எதிரானது, அது எனக்கு எதிரானது இல்ல. அதனால நீ என்னை கொல்ல மாட்ட. என்னை கொன்னா உனக்கு தான் ப்ராப்ளம் என்று சொல்லிக்கொண்டே சிம்மனை பார்த்து அவன் சிரித்தான். அப்போது திடீரென நெஞ்சிலிருந்து ஏதோ ஒன்று வெளியே வருவது போல் கடுமையாக வலி ஏற்பட்டது. அவன் அலறி துடித்தபடி கீழே விழுந்தான். சட்டைகளை அவசரமாக கலட்டி தனது நெஞ்சை பார்த்தபோது உள்ளே இருந்து ஏதோ ஒன்று வெளியில் வருவதை பார்த்தான். சிம்மன் சொன்னது நிஜமாவே நடப்பது போல் இருந்தது. சிம்மா, அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? நிஜமாவே எனக்குள்ள அந்த பூ பூக்குதா சிம்மா? என்னை காப்பாத்து பிளீஸ் என்று சொல்லிக்கொண்டே வீதியில் அலறினான். ஆனால் சிம்மன் அவனை கண்டு கொள்வதாக இல்லை. உடனே அவன் ஆம்புலன்ஸை அழைத்தான். ஆம்புலன்ஸில் ஏறியதும் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நிச்சயமா என்னை காப்பாத்திருவாங்க என்று தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டான். ஆனாலும் அவன் இதயத்தில் ஒரு கூர்மையான வலியை உணர்ந்தான். அவன் அலறி துடித்தான். மருத்துவர்கள் அவனை பரிசோதித்து பார்த்தார்கள். அவனது இதயத்திலிருந்து
ஒரு செடி வளர்வதைக் கண்ட மருத்துவ பணியாளர்கள் பயந்து நடுங்கினார்கள். அது பச்சையாகவும் அழகாகவும் இருந்தது. அதே நேரம் மறுபக்கம் சிம்மனும் சுகன்யாவும் ஒன்றாக அந்த பங்களாவிலிருந்து வெளியேறினார்கள். போகும் வழியில் அடியாட்கள் பலரும் அடிபட்டு கீழே கிடந்தார்கள். அவர்கள் அனைவரும் வழியில் முனகிக் கொண்டிருந்தார்கள். சுகன்யாவுக்கு அவர்களை பார்க்கும்போது சற்று பயமாக இருந்தது. உடனே ஓடி வந்து சிம்மனின் கையை பிடித்து கொண்டாள். அந்த பங்களாவிலிருந்து வெளியே வந்த சிம்மன் உடனடியாக போலீஸை அழைத்து தகவல் கொடுத்தான். அங்கே வழியில் முனகிக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் கடந்த சில ஆண்டுகளாகவே தவறான செயல்களை செய்து வந்தவர்கள்தான். அவர்களை போலீசால் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். சொல்ல போனால் போலீஸ் நீண்ட காலமாகவே சேதுவுக்கு குறிவைத்திருந்தார்கள். இன்று சிம்மன் அவர்களுடைய வேலையை சுலபமாக்கி விட்டான். சேது எப்போதும் தான் செய்த ஒவ்வொரு குற்றத்தையும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருப்பான். ஆனால் இப்போது அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இருவரும் காரில் ஏறி கொண்டார்கள். சுகன்யா சிம்மனை பார்த்து, அணுவுக்கு இப்ப எப்படி இருக்கு என்றாள். நல்லாதான் இருக்கா சுகன்யா, முகத்துலதான் கொஞ்சம் காயப்பட்டிருக்கு, மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்றான். என்ன மன்னிச்சிடு சிம்மா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னாலதான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த பொண்ணுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் என்று உருக்கத்தோடு கூறினாள். அப்படியெல்லாம் சொல்லாத சுகன்யா, எனக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதான். உங்கள யாருக்கு பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்றான். மெதுவாக சிம்மனின் தோளில் சாய்ந்து கண்களை மூடினாள். மறுபக்கம் தீவிர சிகிச்சை அறையில் அனு அப்போதுதான் கண் விழித்திருந்தாள். ஆனந்திடம் கண்ணாடியை கேட்டாள். ஆனால் ஆனந்த் கண்ணாடியை தர மறுத்தான். அவள் பிடிவாதமாக கேட்டு கண்ணாடியை வாங்கி அதில் தன் முகத்தை பார்த்தாள். அதில் தன் முகத்தை பார்த்து அவள் அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அம்மாடி அனு, எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆகுற? இதெல்லாம் காலப்போக்குல சரியாயிடும் என்று காசிநாதன் சொல்ல, இல்ல தயவு செஞ்சு யாரும் இங்க இருக்காதீங்க, வெளியில போங்க என்று கதறி அழுதாள். காசிநாதனையும் ஆனந்தையும் அங்கிருந்து வெளியேற சொல்லிவிட்டு ஜன்னலை பார்த்து ஆழமான யோசனையில் ஆழ்ந்தாள். அதற்குள் சிம்மன் தன் வேலைகளை முடித்துவிட்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். ஆனந்தும் காசிநாதனும் கதவுக்கு வெளியே காத்திருந்தார்கள். வாசிமா, நீ வந்துட்டியா? அனு கண்ணு முழிச்சிட்டாப்பா என்றார் காசிநாதன். என்ன சார் சொல்றீங்க? அவ கண்ணு முழிச்சிட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் 2 பேரும் வெளியில இருக்கீங்க என்றான். அவதான்ப்பா எங்களை வெளியில போக சொல்லிட்டா. அப்புறம் அவ என்று ஏதோ சொல்ல நினைத்து தயங்கினார். அப்புறம் உடனே ஆனந்த், அவ உன்னையும் பார்க்க விரும்பல, உள்ள வர விடாதீங்கன்னு சொல்லிட்டா என்றான். சிம்மன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, அவகிட்ட கண்ணாடியை கொடுத்தீங்களா என்று கேட்டான். அதற்கு ஆனந்த் ஆமாம் என்று தலையசைத்தான். யூ இடியட், என்ன வேலை பார்த்திருக்க என்று திட்டினான். எனக்கு வேற வழி தெரியல. அவ பிடிவாதமா கண்ணாடியை கேட்கும்போது என்னால மறுக்க முடியல, அதனால கொடுத்துட்டேன் என்றான் ஆனந்த். சிம்மன் கோவத்தோடு, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றான். அவன் உள்ளே நுழையும் போது அனு ஜன்னல் ஓரமாக நின்று ஆழமான யோசனையில் மூழ்கி இருந்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் உடல் நடுங்க சுவரின் மூலைக்கு ஓடி சென்று ஒளிந்து கொண்டாள். அவள் முகத்தை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். சிம்மன் தன் முகத்தை பார்ப்பதை அவள் விரும்பவில்லை. என்னாச்சு அனு, ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிற? என்னை பார்க்க பிடிக்கலையா என்றான் சிம்மன். ஆமா, எனக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு என்றாள். எனக்கு தெரியும் அனு, நீ என் மேல கோவமா இருக்க. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சுன்னு நினைச்சுதானே என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்ற என்று சொல்ல, அதை கேட்டு அனு திகைத்து நின்றாள். சிம்மா, என் முகம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு இப்ப கூட என்ன பிடிக்குமா என்று கேட்டாள். சிம்மன் லேசாக சிரித்து கொண்டே அவளை நெருங்கி அவள் முகத்தை மூடியிருந்த கைகளை விலக்கிவிட்டு அவளை அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தான். அவளை கட்டிப்பிடித்து கொண்டான். அனு அவனை தள்ளிவிட்டு, இல்ல நான் நம்ப மாட்டேன், உனக்கு இப்ப என்ன பிடிக்காது என்று நடுங்கும் குரலில் கூறினாள். நீ எப்படி இருந்தாலும் என்னோட அன்பு எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அனு, என்னை நம்பு பிளீஸ் என்று அவளை தன் கைகளில் பிடித்து கொண்டு கூறினான். இதை கேட்டவுடன் திடீரென கண்ணீர் விட்டு அவன் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். சும்மா, நான் இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு எனக்கே தெரியும். எனக்கே என்ன பிடிக்கல. நான் இப்படியே இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு புரியல
என்று அழுதாள். எனக்கு புரியுது அனு, உனக்கு தான் புரியல. அன்புங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அன்பு என்னைக்கும் மாறாது என்றான். ஆனால் அவள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இப்ப என்ன, உன் முகத்துல இருக்கிற தழும்புகள் தானே உனக்கு பிரச்சனை? நான் ஒரு டாக்டர், 3 நாள்ல நான் உன் முகத்தை பழையபடி மாத்தி காட்டவா என்றான். அது உன்னால முடியுமா என்று வியப்போடு கேட்டாள் அனு. சிம்மன் 3 நாட்களில் அவளுடைய தழும்புகளை எப்படி போக்குவான்? இப்ப என்ன, உன் முகத்துல இருக்கிற தழும்புகள் தானே உனக்கு பிரச்சனை? நான் ஒரு டாக்டர், 3 நாள்ல நான் உன் முகத்தை பழையபடி மாத்தி காட்டவா என்றான். அது உன்னால முடியுமா என்று வியப்போடு கேட்டாள் அனு. அப்போ என் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றத நீ நம்பலையா என்றான் சிம்மன். ஐயோ, அப்படி இல்ல சிம்மா, நான் உன்னை முழுசா நம்புறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் அப்படி கேட்டுட்டேன். அவள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்டு சிம்மன் வியப்படைந்தான். அது எப்படி அவ்வளோ நம்பிக்கையா சொல்ற? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா என்றான் சிம்மன். நான் தான் உன்னோட மாயாஜால வித்தைகளை பார்த்திருக்கனே, அதனாலதான் சொல்றேன். எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு என்றாள். சரி சரி, இத பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடு என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் அவளை மெத்தையில் படுக்க வைத்தான். அவள் தலையில் மசாஜ் செய்துவிட அவளுக்கு நன்றாக உறக்கம் வர ஆரம்பித்தது. உறக்கம் வரும் நேரத்தில் சட்டென எழுந்து அமர்ந்து கொண்டாள். இல்ல இல்ல, எனக்கு ரெஸ்ட் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்லீப் என்று சொல்லிக்கொண்டே திடீரென சிம்மனின் கைகளை பிடித்து கொண்டாள். நான் இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட பேசிட்டு இருக்கேன் சிம்மா என்று சொல்ல, நோ அனு, உனக்கு சரியானதுக்கு அப்புறம் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் என்கிட்ட பேசலாம். இப்போதைக்கு உனக்கு ஓய்வு தேவை, நீ படு என்று சொல்லி அவளை படுக்க வைத்து கண்களை மூட செய்தான். நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணையே தரக்கூடாது, புரிஞ்சதா? அவள் கண்களை மூடியபடி, இல்ல சிம்மா, எனக்கு உன்னை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீ ஒரு திறந்த புத்தகம்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை பத்தி எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. நீ என்கிட்ட எந்த ரகசியமும் மறைக்க கூடாது என்றாள். அதை கேட்ட சிம்மன் லேசாக புன்னகைத்தான். அவள் சொன்னது சரிதான் என்பது சிம்மனுக்கு தெரியும். அவளுக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் சிம்மனிடம் இருந்தன. சரி கேளு, இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்றான். நீ இப்போ எனக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்கணும், அவ்வளோதான் என்றாள். அவன் சரி என்று சம்மதிக்க அனு கண்களை திறந்து அவனுடைய அசைவுகளை கவனித்தாள். அவன் கைகளில் சில மஞ்சள் நிற தாயத்துகள் இருந்தது. சிம்மன் மந்திரங்களை உச்சரிக்க அவை தானாகவே எரிய ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து கண்ணுக்கு தெரியாத ஒளி அணுவின் உடல் முழுவதும் பரவியது. மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க அவள் முகத்தில் இருந்த காயங்கள் குணமாகி அந்த தழும்புகள் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. முகம் மீண்டும் முந்தைய நிலையை அடைந்தது. வெண்மையான நிறத்திற்கு மாறியது. 5 நிமிடம் கழித்து சிம்மன் தனது வலது கையை விலக்கினான். அவன் வேண்டும் என்ற மந்திரத்தின் விளைவை அதிகரித்தான். அது அவளது தழும்புகளை ஒரு நொடியில் மீட்க செய்தது. ஆனால் அதே நேரத்தில் அவள் மிகவும் சோர்வாக இருந்தாள். அவள் உடல் வியர்வையால் மூடப்பட்டிருந்தது. எல்லாம் முடிஞ்சுதா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். சிம்மன் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கும் போது பாரம்பரிய மந்திரங்களை பயன்படுத்துவதை அவள் பார்த்திருந்தாள். ஆனால் இந்த முறை அது வேறு மாதிரி இருந்தது. அவன் தாயத்தை மட்டும் பயன்படுத்தாமல் ஒரு மந்திரவாதியைப் போல மந்திரங்களையும் உச்சரித்தான். முடிஞ்சது என்றான். முடிஞ்சதா? ஆனா எனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லையே என்றாள். உடனே சிம்மன் மேஜை மேலிருந்த கண்ணாடியை எடுத்து அவளிடம் காட்டினான். அவள் அதை வாங்கி அவள் முகத்தை பார்த்தாள். அவளால் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியவில்லை. முதலில் கண் விழித்த போது முகத்தில் காயம் ஏற்பட்டிருந்தது. அதை பார்த்தபோது அவள் உயிர் வாழும் விருப்பத்தையே விட்டுவிட்டாள். ஆனால் சிம்மன் தன் அருகில் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவள் முகம் முன்பு போல் மாறிவிட்டது. இருப்பினும் புதிதாக பிறந்த தோல் அவளுடைய முந்தைய சிதைந்த முகத்தை போல் இல்லாமல் மென்மையாகவும் வெண்மையாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. சிம்மன் அவள் முகத்தில் லேசாக முத்தம் கொடுத்துவிட்டு சிரித்தான். என்ன பாக்குறானோ, உன்னோட ஸ்கின் டோன் ஈவனா இல்லையேன்னு பாக்குறியா? சில பகுதிகள் அழகாவும் மற்ற பகுதிகள் கருப்பாவும் இருக்குன்னு யோசிக்கிறியா? அது இப்போதைக்கு அப்படித்தான் இருக்கும். நான் ஒன்னும் கடவுள் இல்லைனு. இது முழுசா குணமாக 3 நாள் ஆகும். எனக்கு 3 நாள் டைம் கொடு என்றான். நரசிம்மன் இதை சொல்லி முடிப்பதற்குள் அவள் அவனை அன்போடு கட்டி தழுவி கொண்டாள். நான் உன்னை ஏதாவது கேட்டனா? இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்று மகிழ்ச்சியோடு கூறினாள்.
அதன் பிறகு சிம்மன் ஒரு மருந்தை வெளியில் எடுத்தான். இது உனக்காக ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டது. இத காயத்துல தடவி சீக்கிரமா நீ குணமாகணும். உனக்கு கொஞ்சம் மூளை அதிர்ச்சி இருந்துச்சு, அதுக்கும் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீ மறுபடியும் பெட்ல படு என்று சொல்ல அவள் தலையசைத்து விட்டு பணிவுடன் கட்டிலில் படுத்தாள். சிம்மன் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தான். அனு மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். 3 நாட்கள் கழிந்தது. அவள் டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டிய நாளும் வந்தது. அனு, நீ போகலாம். இனி நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சுதந்திரமா இருக்கலாம் என்றான் சிம்மன். தற்போது அணுவின் முகம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தது. அவளுடைய தோல் முன்பை விட மிகவும் மென்மையாகவும் அழகாகவும் இருந்தது. இதை உணர்ந்த காசிநாதன் அவளது தோற்றத்தை பார்த்து திடுக்கிட்டார். 3 நாட்களுக்குள் காயத்தை குணப்படுத்த நரசிம்மன் பயன்படுத்திய முறைகளை குறித்து அவர் வியப்போடு யோசித்துக் கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு சிம்மனும் மனுவும் மட்டும்தான் அறையில் இருந்தார்கள். அவள் ஹாஸ்பிட்டல் கவுனை மாற்றிக்கொள்ள விரும்பினாள். சிம்மா, நீ திரும்பிக்கோ, நான் ட்ரெஸ் மாத்த போறேன் என்றாள். நோ, நான் திரும்ப மாட்டேன், நீ வேணா அப்படியே மாத்திக்கோ என்று சொல்ல கடுப்பான அனு, ப்ளீஸ் சிம்மா, தயவு செஞ்சு திரும்பு என்றாள். சரி, நான் திரும்புறேன் என்று சலிப்போடு சிம்மன் திரும்பினான். அவள் சிம்மனை பார்த்து சிரித்துக்கொண்டே தனது உடைகளை மாற்றினாள். அனு உடை மாற்றிக் கொண்ட பிறகு சத்தத்துடன் கதவு திறக்கப்பட்டது. ஆனந்த் பரபரப்போடு உள்ளே நுழைந்தான். மச்சான், நீ இங்கதான் இருக்கியா என்று சத்தமாக கேட்டான். அவன் சிம்மனை மச்சான் என்று அழைப்பதை பார்த்து அனு அதிர்ச்சி அடைந்து விட்டாள். இவங்களுக்குள்ள எப்பதிலிருந்து இப்படி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு என்று யோசித்துக் கொண்டிருக்க ஆனந்த் அனுவிடம், அனு, நம்ம அப்பாவும் அவர் கூட இருக்கிற பொம்பளையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வராங்களாம் என்றான். அதை கேட்ட அனுவும் சிம்மனும் திகைத்து விட்டார்கள். ஆனந்த் மற்றும் அனுவின் தாயார் அனு சிறுவயதாக இருந்தபோது இறந்து விட்டார். அவர்களுடைய தந்தை வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த பெண் மிகவும் மோசமானவள் மற்றும் அனுவையும் ஆனந்தையும் மிகவும் மோசமாக நடத்தினார். அதே நேரம் அவர்களின் தந்தை அந்த பெண்ணின் மீது வெறித்தனமான அன்பு வைத்திருந்தார். தன்னுடைய குழந்தைகளை கூட அவர் கவனிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த காசிநாதன் அனுவின் அப்பாவையும் அவருடன் இருந்த பெண்ணையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார். அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் வேறு ஏதோ வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். 10 வருடங்களாக அவர்கள் வீட்டிற்கு திரும்பவே இல்லை. இதை பற்றி மூவரும் யோசித்துக் கொண்டிருந்த போது வாசலில் இருந்து ஒரு நடுத்தர வயதுக்காரர் உள்ளே வந்தார். அவர் அமைதியான சுபாவம் உள்ளவராக தெரிந்தார். பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஆனந்தை போலவே இருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் அனு மற்றும் ஆனந்தின் தந்தை அமிர்தலிங்கம். அனு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ எப்படிமா இருக்க என்றார். அனுவின் தந்தை வந்த நோக்கம் என்னவாக இருக்கும்?